வசனத்துக்கு நேராக சிந்தையை திருப்பம் தெரிந்து கொண்ட வேத வசனம் பரிசுத்த யோவானுக்கு எழுதின தீர்க்க தரிசன நூல் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வாரான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு வசனத்தின் தலைப்பு பரிபூரணப்படும். நம்மை பரிபூரணப்படுத்துகிற கிறிஸ்து, பரிபூரணப்படுத்துகிறவர் என்கிற தலைப்பிலை. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வாரான் என்று. இந்த உலகத்திலே 2 வல்லமை தான் உண்டு. ஒன்று பரிசுத்த வல்லமை, ஒன்று அசுத்த வல்லமை. இந்த 2 வல்லமைகளும் மனித கண்களுக்கு தெரியாத வல்லமை. நம்ம காக்கிற வல்லமை கடவுள், அழிக்கிற வல்லமை பிசாசு, மனுக்குலத்தின் எதிரி. ஆனால் மனுஷனுக்குள்ளேயே வாழ்ந்து மனுஷனுக்குள்ளே, அதாவது உறவாடி கெடுக்கிறோன்னு சொல்லுவாங்க. உறவாடி கெடுக்கிறவன் தான் பிசாசு. நன்மை செய்கிறது போல செய்து ஏமாற்றி வஞ்சித்து அப்படியே அழிக்கிறவன், இரக்கமில்லாத குணம் உள்ளவன் தான் பிசாசு, திருடன். பிரியமானவர்களே, வேதத்தின்படி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான், வேற ஒன்றுக்கும் வரான். ஆண்டவராகிய இயேசுவோ நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்திருக்கிறார். தயவு செய்து நம்ம வசனத்தை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பூரணப்படவும் என்கிற தலைப்பிலே நம்ம வேதத்தை தியானிக்கிறோம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் 5வது வசனத்தை, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, நிறைய பேர் பிள்ளைகளை குறித்து சொல்லுவாங்க, நம்ம பிள்ளை எவ்வளவு படித்தாலும் நல்ல மார்க் எடுக்கவே மாட்டேங்கிற, பூரண ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும். சில பேருக்கெல்லாம் நமக்கு நாலாம் ஞான குறைவுக்காக நிறைய அழுது இருக்கிறேன் ஆண்டவரிடத்தில். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஒரே ஆண்டவர். சாலமோனுக்கு நான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவன் சொன்ன, ஆண்டவரே, இவ்வளவு பேரை நான் விசாரிக்கிற ஒரு அரசனா என்னை மாத்திருக்கீங்க, எல்லாருக்கும் உதவி செய்கிற ஞானத்தை கொடுங்கள் என்று கேட்ட பொழுது உலகத்திலே சிறந்த ஞானியாக சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படி ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், உங்களில் யாராவது ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க. உண்மையிலே இயேசு எனக்கு ஆரம்ப ஜெபம் இயேசுனி தான் வரும். கோர்வையா ஒரு வார்த்தை பேசவே வராது. ரொம்ப மறதி உள்ளவன், வசனம் மனசுல நிற்கவே செய்யாது. ஆனால் அழுது அழுது நித்தமும், ஆண்டவரே என் ஞான குறைவை எனக்கு மன்னியும், நானும் பிரசங்கம் பண்ணணும். வெறும் சாட்சியை போட்டு ஆண்டவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார் நீ பெருமையாக சொல்வதை காட்டிலும் வேத வசனத்தோடு சொல்வதற்கு கிருபை தாரும் என்று கேட்ட பொழுது அந்த வசனத்தின்படி சம்பூரணமாய் ஆண்டவர் இந்த பிரசங்கத்தையும் ஊழியத்தை செய்ய வேத வசனத்தோடு உதவி செய்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனுடைய யாக்கோபு 14வது வசனத்தை பாருங்க. யாக்கோபு 1:14, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். 15 பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது இச்சையானது கற்பந்தரித்து. எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து நம்ம இச்சைனா சின்ன ஒரு காரியம். ஆண்டவர் பரிபூரண பரிசுத்தர். நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. பூரண பரிசுத்தர் ஆண்டவர். இதுல சின்ன பாவம். நம்ம இந்த மனுஷன் வாழ்ந்து சில நேரம் கெட்ட வார்த்தை பேசுறோம், வாழ போல சொல்லிடுவோம், அப்படி பேசுறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு பெருசா தெரியாது. ஆனா வேதத்துல அது சொல்லுது பாருங்க, இச்சையானது கற்பம் தரிக்குமா. அந்த கற்பம் ஒரு சிசு வளர்கிறது போல அந்த பாவம் கற்பம் வளரும், வளர்ச்சி அடையும். அந்த பாவமானது கற்பந்தரிப்பித்து அது பூரணமாகும் போது நம்மளது பெரிய மரணம் கொண்டு வரும். நமக்கு தெரியாது நம்ம என்ன பாவம் செய்தோம். நமக்கு அது ஒரு விளையாட்டா, வாழ போல பேசுறது,
மனைவியை பேசுகிறது, பிள்ளையை பேசுகிறது, நண்பரை பேசுகிறது, எதிர ஒருத்தன் வண்டியில் குறுக்க வந்துட்டான் அவனை பேசுறது, இதெல்லாம் தயவு செய்து எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பாவமானது பூரணமாக நம்ம விடவே கூடாது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத காரியம் இது. கிருமி, ஒரு கிருமி, கண்ணுக்கு தெரியாத கிருமி ஒரு மனுஷனுக்கு எப்படி அழிவை கொண்டு வருகிறதோ அதே போல பாவமானது கற்பம் தரிக்கும். அது பூரணமாகும்போது மரணத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. 17வது வசனம் 17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு வரக்கூடிய பரிபூரண நன்மை, ஒரு மனுஷனுக்கு பூரணமான நன்மை, பூரணமான சமாதானம், பூரணமான சந்தோஷம், எதுவும் ஒரு குறைவு இராதபடி. இப்போ சாப்பிட்றோம், திருப்தியாய் சாப்பிடாம கொஞ்சோல குறைந்தா நமக்கு அது ஒரு பூரணமாக சாப்பிட்ட திருப்தி இருக்காது, தெரியுமா? இதே போல தான் எல்லாவற்றிலும் அந்த பூரணம் நமக்கு நன்மையை கொடுக்கிற எந்த ஈவு எங்கே இருந்து வருகிறது? பூரணமாக நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒரு பரிபூரணம் நமக்கு அடணும்னா அவர்கிட்ட வரும். அது எவ்வளவு தன்மை வாய்ந்தது! அந்த பரிபூரண நன்மையை பெறுவதற்காகத்தான் நாம் இந்த கிறிஸ்துவை அண்டிக் கொண்டு இருக்கிறோம். அறகுறையான ஆசீர்வாதத்தை நம்புவதற்கு இல்லை. கொடுத்து கெடுக்கிற பிசாசு கொடுக்கிற சொற்பம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சொற்ப ஆசை பெரிய ஆபத்து. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா? பெரிய பெரிய படித்தவங்க, நல்ல அந்தஸ்தில் இருங்க, சின்ன ஒரு இச்சைக்கு சூழ்நிலை நிமித்தம் பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம பேச முடியாது, ஆனாலும் சொல்கிறோம். ஒரு அற்ப சுகம், ஒரு பிள்ளைகளை தொடுறது, ஒரு சபலம், அது ஒரு ஆபத்து. அது பிடி அமிட்டாருன்னா லைஃபே போச்சு. கவனம். அதான் அதுலேயும் அதான் பிசாசு அப்படி தான் கண்ணில் மாட்ட வைப்பான். இச்சையானது ஒரு அற்ப சுகம், நொடி பொழுதில் மனுஷனை தடுமாற செய்கிறது. ஜாக்கிரதை, பிசாசு செய்கிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த ஈவு அது பரத்திலிருந்து உண்டாகி, வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து இறங்கி நமக்கு வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அந்த ஆசீர்வாதம் அது பரிபூரணமான ஆசீர்வாதம். அது அழிக்கவோ நம்மளை விட்டு எடுபடவோ எந்த மனுஷனுடைய சூழ்ச்சினாலோ காலத்தால் அழியாத பரிபூரணமான ஈவு பரத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால அப்படியாய்ப்பட்ட வல்லமை உள்ள தேவனுக்கு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். சந்தேகப்படாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நிரந்தரமான ஈவுகளை தேவன் நமக்கு கண்டிப்பாக பூரணமாய் தந்து ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை. கவனிங்க, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது தான். இன்னைக்கு ஆண்டவர் வசனத்தில் கூட அதை உறுதிப்படுத்துகிறார். அன்பிலே பயம் இருக்காது. நான் ஒருக்கா கூட சொல்கிறேன், ஒரு தகப்பன் கூட போகிற பிள்ளைகளுக்கு, தாய் கூட போகிற பிள்ளைகளுக்கு பயப்படாது, தெரியுமா? பயப்படாது. நம்ம சிறு பிள்ளையிலே பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த தாயுடைய கையோ அதாவது தகப்பனுடைய கையாவது ஒரு பிள்ளை பிடிச்சிருந்தா பயமே வராது. சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தாய் தகப்பன காலில்னா அப்படியே நின்று அழுதுரும், பார்த்துறீங்களா? அழுகும். அதுதாங்க நம்முடைய பரம தகப்பன், நம்ம கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிற தேவன். அப்படி அன்பின் பூரணம், எல்லாவற்றிலும் பரிபூரணமானவர் நம்முடைய கர்த்தர் இயேசு. அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த பூரண அன்பின் கரம் நம்மளை தொட்டிருக்கிறது. அந்த அன்பிலே என்ன இருக்காது? பயம் இருக்காது. நிறைய பேருக்கு என்ன இருக்கும்? அவர் நம்மை பிடித்திருக்கிறார் என்கிற சுயத்தை மறந்துடுவோம். நம்ம மாமிசத்தில் அந்த பரிசுத்த ஆவிலே பூரணப்படாததுனால அந்த மாமிச கிரியை என்ன செய்யும்? பயத்தை கொண்டு வரும். பயம்தான் ஒரு மனுஷனுக்கு ஆபத்து.
முதலாவது பிசாசு வைக்கிற ஆப்பு பயம். அது பிறகு நம்பிக்கை குறைவு கொண்டு வரும். அப்புறம் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிடும். அதனால் பிரியமானவர்களே, அன்பிலே பயம் இல்லை. பயப்படுகிறவனோ அவிவிசுவாசியும் பரலோக ராஜ்யத்திலே ஜீவிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நமக்கு ஒரு நம்பிக்கை, எதை குறித்தும் கலங்காதபடி ஆண்டவருடைய பிள்ளையாகி நான் ஒப்புரவாகிட்டேன். சில ஞானசானம் எடுத்தவங்களுக்கும் முங்கி ஒப்புரவானவங்களுக்கும் அந்த பயம் இருக்கத்தான் செய்யுது. அது சரியில்லை. அது நமக்கு அது அன்பு. அதான் சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு நமக்கு இருக்கணும். சும்மா வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு நானும் அன்பாக தான் ஆண்டவர் மேலே இருக்கு அப்படி சொல்லுது. முழு நம்பிக்கை அவர் மேலே வைக்கிறது தான் பூரண அன்பு. பூரண அன்பு தான் பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. அல்லேலூயா. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாய் இருப்பதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இன்னைக்கு மனுஷருக்குள்ள பலவிதமான சில மனுஷர்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட ஏதாவது கொஞ்சம் வேலை இருந்தால் ஓடுறதுக்கு தான் பார்க்குறாங்க, வருமானம் வரும் அப்படின்னு. நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குது. நான் ஒரு சபையில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாகுவதற்கு தீவிரிக்கிறவனும். அதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். உண்மை உள்ள மனுஷனை ரெண்டாவது பார்ப்போம். ஐஸ்வர்யம் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறவனை பற்றி நம்ம பார்ப்போம். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சண்டே ஓய்வு நாளை கூட அசட்டை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு சகோதரர் சபையை தெரியும். அந்த சபையில் ஆண்டவருடைய கிருபையினால் 3 நாள் கன்வென்ஷன் நடத்தி வந்தேன். அந்த சபையில் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட அவர் நல்ல உதவி செய்கிற ஒரு மனுஷர் இருந்தார். சபைக்கு நிறைய காணிக்கையை கொடுப்பார். ஆனால் அவருக்கு ஒரு தொழில் வைத்து நடத்தினார். அந்த கடை ஞாயிற்றுக்கிழமையும் ஓப்பன் ஆகும். ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் அது கொஞ்சம் என்ன கடைன்னு தெரியல, ஆனால் நல்ல வருமானம் உள்ள கடை. இவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கடையை திறந்து வச்சுட்டு வியாபாரம் பண்ண போயிடுவார். ஆலயத்துக்கு வர்றது கிடையாது, ஆனால் ஆலயத்துக்கு கொடுப்பார். என்ன நடந்தது? இந்த விஷயம்லாம் அவருக்கு மறைக்கப்பட்ட உண்மையாக இருந்தது. ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தார். பரிசுத்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறவன் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று பல தடவை பல வழிகளிலும் பல வார்த்தை மூலமாக பேசியும் அவருக்கு அந்த உண்மையின் தன்மை அவருக்கு வெளிப்படாததுனால அவர் அந்த பரிசுத்த மற்ற நாள் போய்கிடலாம் அப்படின்னு சொல்லி அதை அசட்டை பண்ணால ஒரு பெரிய ஆபத்து. அவருக்கு இருந்த ஒரே மகளுக்கு கேன்சர். வாலிப பெண், சிறு வயசு, ஜஸ்டில் கேன்சர் ஆகி பின்னால் வர அது ஆயிட்டு. அப்புறம் சபை பாஸ்டர், ஒரு சிஎஸ்ஐ சபை, அவர் சொன்னார், உங்கள் சாட்சியெல்லாம் நாங்கள் கேட்டோம், எங்கள் சபை பொறுப்பாளருடைய மகளுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிங்களாம் கூப்பிட்டோம். நானும் போகணும். நானும் என் மனைவி என் தங்கச்சி கூட வந்திருந்தோம். நாங்கள் 3 பேரும் போனோம். போய் அங்கே பார்த்தா ஆண்டவர் சொன்னார், என் மூலமாக சொன்னார், நீ செபிக்கிறாய், ஆனால் நான் தண்டிக்காமலும் விட மாட்டேன், மட்டமாய் தண்டிப்பேன்னு சொன்னார். எனக்கு அது புரியலை. அப்போது நான் சொன்னேன், ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரே, ஆண்டவர் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறார், நீங்கள் ஏதாவது தவறு செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆனாலும் அவர் இல்லையே, நாங்கள் அப்படி இல்லையே. பாஸ்டர் சப்போர்ட் பண்ணார். பாஸ்டர் சொன்னார், இல்லை அவர் அப்படிலாம் கிடையாது, சபைக்கெல்லாம் நல்லா கொடுக்குறவர், நாங்கள்லாம் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தோம். அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த சகோதரருடைய அம்மா, ஐயா எல்லாம் சரி, என் பிள்ளை நல்லவன் தான், காணிக்க கொடுக்குறவன் தான், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவன் ஆராதனைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நீ கேளுங்கன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை. பரிசுத்த ஓய்வு நாளை அவர் அசட்டை பண்ணுறது ஆண்டவருக்கு ஒரு விசனமாக மாறிவிட்டது. கொடுக்கிறவர் தான், சபையை நேசிக்கிறவர் தான், தாராளமாய் கொடுக்கிறவர் தான். அவர் ஐஸ்வர்யவனாகுவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அப்போது நான் சொன்னேன், நீங்கள் தயவு செய்து ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இனி அதில் 5000 50,000 ரூபா வருமானம் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நான் என் சொந்த காரியத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அதை ஒரு தீர்வை செய்யுங்கன்னு சொன்னேன். அப்போ சொன்னால், ஆண்டவர் மட்டுமாய் தண்டிப்பார்னா உங்கள் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க சரியாயிரும்
ஆனால் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு கொஞ்சம் ரூபா விரயமாகும், மட்டமாய் தண்டிப்பேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை பிரதர், டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு 4th ஸ்டேஜ் ஆயிட்டு, அதுலேருந்து அவங்க தப்ப முடியாது, ஆப்ரேஷன் பண்ணால் ஸ்பாட்லேயே பிள்ளை பிழைக்காது அப்படின்னு சொல்லி, என் பிள்ளை கொஞ்ச நாளாவது இப்படி நாங்கள் பார்த்து ஆசைப்படட்டும். இல்லை, தைரியமாக பண்ணுங்க, விசுவாசத்தோடு பண்ணுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் விடுதலை தருவார். அதில் வரக்கூடிய லட்சக்கணக்கான பணம் செலவாகும், அதுதான் உங்களுக்கு ஈடு. அவர் தண்டிக்கிற தண்டனை பனிஷ்மென்ட். ஆப்ரேஷன் பண்ணார்கள், இன்றைக்கி அந்த பிள்ளை நல்லா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சில ஆக்கினையை நம்ம அது அந்த ஆக்கினை நிறைவேறாமல் பரிபூரண நன்மையை பெற முடியாமல் ஆயிரும். தயவு செய்து பிரியமானவர்களை, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் உண்மை உள்ளவன். அவனுக்கு அந்த குற்ற மனசாட்சி, ஒரு தீங்கு செய்ய மனசு வராது. அவனை நம்பி யாராவது வந்தால் நல்ல உண்மையான பாரத்தோடு கண்ணீரோடு, அது யாராக இருந்தாலும் செபிக்கிறதுக்கு அவனுக்கு வந்துடும். கொடுத்த வேலையை கண்டிப்பாக உண்மையாய் நிறைவேற்றுவான். அதுதான் ஆண்டவருக்கு உண்மையான மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? பரிபூரணத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஆசீர்வாதம் நம்ம சில காரியங்கள், சிலவங்க நல்ல வசதி ஆகுனா சிலவங்களுக்கு ஒரு மாதிரி பொறாமல், அது பொறாமப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் உள்ளவனுக்கு தான் அவர் கொடுக்கிறாரு. நல்லவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில கஷ்டப்படுறவங்க குணத்தை மாற்ற மாட்டாங்க, துன்பப்படுவாங்க, துயரப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, சஞ்சலப்படுவாங்க. அங்கே மாமிச குணம், அழுவாங்க, புலம்புவாங்க, மண்டிடுவாங்க, மந்தாடுவாங்க, குணத்தை மாற்ற மாட்டாங்க. குணம் மாறாது. அந்த குணம்தான் அவங்களுக்கு இருக்கிறதையும் நம்ம இழக்க வேண்டி வரும். அந்த ஜென்ம சுவாபம், அந்த மனமாற்றம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். மனமாற்றத்தை காண முடியாதபடி, அது வெளியரங்கமான உண்மையான தம் மனசுக்குள்ளே இருக்கிறத உண்மையான மாற்றத்தை விட்டு அழுது செபித்து கொடுத்து மண்டாடி உபவாசித்து பிரயோஜனம் கிடையாது. மனம் மாற வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? நம்ம மாறி இருக்கிறோமா? நம்ம ஜென்ம சுவாபத்திலிருந்து நமக்கு மாற்றம் இருக்கிறதா? ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்க கொடுக்கறதுனால எல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறோமா? தயவு செய்து பரிபூரணமும் இல்லாதொன்றிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனம், இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் படம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். இது பார்த்தீங்களா? ஆலயத்துக்கு வெறுங்கையாக வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காணிக்கை பெட்டி அதுக்கு இதில் கௌரவம் ஒன்றும் கிடையாது. கொடுக்கறதுக்கு அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு தன்மை. எவ்வளவு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோமோ அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து கவனமாக அதை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். பாருங்க, 42வது வசனத்தில், அல்லேலூயா, ஏழையான ஒரு விதவையும் வந்தாள், ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அந்த ஏழை தாய் தன்னுடைய முந்தானையிலே முடிச்சு வச்சிருந்த காசு, பழைய காலத்தில் காலனா 1 பைசா 2 பைசா அப்படி வச்சுருப்போம். அப்போ வேல்யூஷன் இருந்து அந்த தனக்கு வருமானத்துக்கு என்று வச்சிருந்த காசை ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை அவிழ்த்து காணிக்கப்பட்டியில் அப்படியே போட்டுட்டாங்க. ஆண்டவர் அதை கவனித்து பார்த்துருக்கிறார். பாருங்க, 43ல் தேவன் அதை பார்த்து, அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியிலே பணம் போட்ட மற்ற எல்லோரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம் 44வது வசனத்தில் இருக்குது, அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள்,
இந்த தாயோ இவ்வளவு தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், கன்வென்ஷனுக்கு போயிருந்தோம். அது எந்த ஊர்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு தாய் அந்த நோட்டு ஒரு 100 ரூபா அவங்க முந்தில முடிஞ்சு சுருட்டி பறித்து வச்சு, ஐயா அந்த காணிக்கை அவங்கள பார்த்தா நம்ம தான் கொடுக்கணும் போல தோணும். சாப்பிட விட மாட்டாங்க. இந்த காணிக்கை வாங்க எம்மா, அது பருவாயை பார்த்தேன் 100 ரூபா, உங்கள் தகுதிக்கு மிஞ்சின ரூபா, நீங்களே வச்சிடுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும். இல்லையா, என்கிட்ட நீங்கள் அந்த காணிக்கை கண்டிப்பாக வாங்கணும். நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே எங்கள் சபையில் அறிவித்தாங்க, கன்வென்ஷன் பிரசிங்க நம்ம சபை நாள் வருதுன்னு. சபை நாளுக்கு வரக்கூடிய அந்த கன்வென்ஷன் பிரசங்கிக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு நான் முடிஞ்சு வச்சது. அப்படி அதனுடைய நிலைமை இருக்குது. ஆனால் விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி தாகணும். அவங்க நிலையை பார்த்தா பகரும் இருந்து அது பாவம், அதுக்கிட்ட போய் 100 ரூபா வாங்கிட்டானேன்னு தான் கேட்க தோணும். எனக்கு அந்த அன்பை பார்த்தா மன உருக்கத்தை, கண்டிப்பாக அதை வாங்குங்க, நான் ஆசையாக வச்சுருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் வாங்கி அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. உண்மையிலே மனசு கனத்து போச்சு. எவ்வளவு அன்பா ஆண்டவர் மீது. தேவனும் அந்த காணிக்கை எவ்வளவு மைனூட்டாக கவனிக்கிறார் பார்த்தீங்களா. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க கொடுக்கறத சொல்லக்கூடாதுன்னு கூட சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த சீசனை பார்த்து அவர்கள் எல்லோரும் தங்க வசதினால கொடுத்தாங்க. இந்த ஏழை தாயோ வறுமையிலே இருந்து, கஷ்டத்திலே இருந்து, அந்த 100 ரூபா அந்த பாட்டிக்கு இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது வாங்கி அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அவ்வளவு பெரிய தொகையை அவ்வளவு சந்தோஷமாய் கொடுத்தார்கள். கர்த்தர் அதை கவனித்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதில் இன்னொரு வசனம் அடங்கியிருக்கிறது. 2 நாளாகமும் 31வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். இங்கே 2-3 பேர் இருக்கிறாங்க, சொல்லக்கூடாது. அப்படி அன்பு. அவங்க கடையில் உள்ளதெல்லாம் தூக்கி கொண்டு வச்சாலும் அவங்களுக்கு ஆசை தீராது. கொடுக்கணும்னு நிறைவான மனசு உள்ளவங்க. உண்மையிலே அது எப்படி. இன்னொரு சகோதரி இருக்காங்க, அவங்களுக்கு தோட்டத்தில் ஒரு சின்ன தோட்டம், சொல்லக்கூடாதுட்டாங்க, அதனால் நான் சொல்லலை. அல்லேலூயா. இங்கேயும் இருக்காங்க ஒரு சில பேர், நான் சொல்லலை. அல்லேலூயா. அவங்க வீட்டுக்கு போனாலே நல்ல செழிப்பு தான். ஒரு 5-6 நாளைக்கு அந்த பழக்கொலையெல்லாம் வந்து கையில் தந்து விட்ருவாங்க, கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. காணிக்கையெல்லாம் அப்படி வந்துடும். உண்மையிலே இது தேவன் ஒரு ஆசீர்வாதம் தான். அது ஒரு ஆசீர்வாதம் தான். நான் இது அந்த பரிபூரணங்கிற தலைப்பில் இருக்கிறத எடுத்து நான் பேசுகிறேன். அதனால் நீங்கள் தப்பாக நினச்சி கொள்கிறாங்க, என்ன வடிவனை இப்படியெல்லாம் புதுசாக பேசுகிறாருன்னு. அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா வரத்திலும் முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை அவர்கள் பரிபூரணமாக கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 47வது வசனம். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில், கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். இந்த வசனம் நமக்கு கொஞ்சம் ஆழமான வசனம். நிறைய பேருக்கு என்னன்னா, இப்போ கொஞ்சம் நல்லா இருந்து, கொஞ்சம் செழிப்பாக இருந்து, கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருந்து, கொஞ்சம் மனமகிழ்ச்சியாக ப்ரீனஸாக இருந்தால் பலவிதமான விருந்து வீட்டுக்கு சும்மா அப்படி ஒரு டூர் போயிடலாமே, ஒரு 7 நாள் டூர் போடுவோமா, அப்படி இப்படிலாம் வந்துடும். அதில் பரிசுத்த ஓய்வு நாள் அடிபடும் என்கிறது அநேக பேருக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சகலமும் பரிபூரணமாய் உனக்கு இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். நான் சொல்லுவேன், நீ உயர 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 போக 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 கர்த்தரை அதிகமாய் சேவிக்கணும். உனக்கு சரீரத்தில் பலம் வர வர நீ அதிகமாய் பிரயாசப்படணும், கர்த்தரை களி கூறணும். ஆபத்துக்கு மட்டும் ஆண்டவர் நம்ம தேடினது போல இருக்கக்கூடாது, அவரை பரியாசம் பண்ணுறது போல. கஷ்டம் வரும்போது ஆலயத்துக்கு வர்றது, கஷ்டம் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் சைடு வாங்கிறது, இதெல்லாம் அவரை பரியாசம் பண்ணுவதாக அர்த்தம்.
அதில் அவர் என்ன சொல்கிறாரு கவனிங்க. 48 சொல்கிறாரு பாருங்க. உபாகமம் 28:48 அவர் என்ன சொல்கிறாரு? அல்லேலூயா. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாக அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். நீ மகிழ்ச்சியாய் இருக்கும்போது கர்த்தரை மறந்தால் நீ குறைவுபடும் போதும் கர்த்தர் உன்னை மறப்பேன் என்று சொல்கிறார். நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது. அதனால் பிரியமானவர்களே, ஆபத்துக்கு தான் கர்த்தர் இல்லை, நன்மைக்கும் கர்த்தர், சந்தோஷத்துக்கும் கர்த்தர். நீ உன் சந்தோஷத்திலே கர்த்தருக்குள்ளே களி கூறு, அவரும் களி கூறுவார். சந்தோஷத்தை, உன் மகிழ்ச்சியை கர்த்தருக்குள் பகிர்ந்து கொள். சில சகோதரிலாம் சாட்சி சொல்கிறாங்க, கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார். அதுதான் அதை விரும்புகிறது. நீ அவரோடு களி கூறு. உன்னுடைய சந்தோஷம் உன்னை விட்டு அவரை விட்டு தூரப்படுத்தாத. நீ சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு டூரு அப்படி இப்படியெல்லாம் ஊர் சுத்தாத. நாள் பரிசுத்த ஓய்வு நாள். ஆண்டவரே, என்னை இப்படி நடத்தி வச்சிருக்கீங்கப்பா, உமக்கு நன்றி. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், சுகத்தோடு பலத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், வசதி வாய்ப்போடு இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவார். அதை விட்டுக்கிட்டு நீ தனியாக போனால் சகலமும் குறைப்பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாக அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியே உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இதெல்லாம் நம்ம ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. இதுக்கு நம்ம உடன்பட்டு தான் ஆகணும். தயவு செய்து இதெல்லாமா எப்பா இப்படியெல்லாம் அப்படி செய்வாரா? ஏன் நம்ம அதுக்கு அது இடம் கொடுக்கணும்? அவரோடு வாழுவோமே. அல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். ஆசை என்னும் எந்த நகம் பெறுகின்றதே, ஆசை என்னும் எந்த நகம் பெறுகின்றதே. ஆசையோடு இந்த நாளும் வாஞ்சிக்கிடுமே. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். இயேசுவோடு சேர்ந்திருப்பது தான் பாக்கியம். அன்பானவர்களே,